சங்கே மிழங்கு ஏழையலோ ஏழையலோ அன்பு மிக்க காரணரை காண எல்லோரும் ஆடி பாடுவோம். என்ன பிரச்சனையா? தனது 4 பிள்ளைகளும் கைவிட்ட நிலையிலும் அதிமுகவின் கொள்கைகளும் தலைவர்கள் படங்களின் விற்பனையும் தான் தங்களுக்கு சோறு போடுவதாக கூறுகிறார்கள் வயதான தம்பதியினர். அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற வானகரம் பிரதான சாலையில் கண்ட காட்சியை பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. பாடல்களை பாடி அதிமுகவின் கொடி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமியின் படங்கள், செல்போன் ஸ்டிக்கர்கள் என தெருவோரத்தில் விற்பனை செய்து வரும் இந்த தம்பதியினரின் பெயர் அன்பழகன் மற்றும் லலிதா. ரத்தத்தின் ரத்தம் அம்மா தலைவர் தான் பண்ணுவேன், மற்ற எதுவும் பண்ண மாட்டேன். அதிமுக சம்பந்தமா? ஆமா, அண்ணா எனக்கு கட்சிக்காரங்க வந்து உதவி பண்றாங்க. எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு போனா எனக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. அதனால கோசரம் என்னென்னலாம் விற்பீங்க? என்னென்னலாம் இருக்குது இந்த மொய்க்கவரு, கார் கொடி, படம் போட்டாங்க, கார் பிரேமு எல்லாமே வச்சுக்கிறேன். 68 வயதாகும் லலிதாவிற்கு ஜெயலலிதா என்றால் கொள்ளை பிரியம். ஜெயலலிதா கட்சியில் சேருவதற்கு முன்பாக சர்ச் பார்க் கான்வென்ட் பள்ளியில் படிக்கும் போதே ஜெயலலிதாவின் நடனத்தையும் அதன் பின் நடிகையான பிறகு அவர் நடிப்பையும் கண்டு ரசிகையாக இருக்கிறார் லலிதா. எனக்கு 12 வயசு ஸ்கூலில் டான்ஸு, தில் டான்ஸ் ஆட வச்சாங்க. அப்போ அம்மா ஸ்கேட்டன் கிளாஸ் போட்டுன்னு வருவாங்க. அப்போ இது இல்லை இது மயிலாப்பூர் கபாலி இல்லை, அது எதிர்க்கத்தான் அம்மா வீடு. சர்ச் பார்க் கான்வென்ட்டு தான் படித்தாங்க அம்மா. அந்த கான்வென்ட்டுக்கு வருவாங்க. அப்போல்லாம் நான் சின்ன பொண்ணாக அங்கே போவேன். அப்போ சேர்ந்து அம்மா படுக்கும். பின்னர் ஜெயலலிதா அதிமுகவில் சேர்ந்த பிறகு கட்சியில் சேர்ந்துள்ளார். அதே காலகட்டத்தில் அன்பழகன் என்பவரோடு திருமணம் நடக்க அன்பழகன் பிறவியிலேயே எம்ஜிஆர் ரசிகர் என்பதால் அவர்களது வியாபாரத்தையே அதிமுகவின் தலைவர்கள் படம் விற்கும் தொழிலாக மாற்றிக்கொண்டனர். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு கீழே கடை போட்டு வியாபாரம் செய்வது என கடந்த 35 ஆண்டுகளாகவே அதிமுகவின் பல முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகிறார்கள். தலைவர் 87 இறந்தாருல, அது மறு வருஷத்துலேருந்து உழைப்பாளி சிலையாண்ட படம் போட்டு வியாபாரம் பண்ணேன். அப்புறம் 91 அம்மா ஆட்சிக்கு வந்தவொடனையும் கெஸ்ட் ஹவுஸ் சண்டை போட்டு வியாபாரம் பண்ணேன். அப்புறம் அப்படியே தலைமை கழகத்தில் வியாபாரம் பண்ணேன். இப்போ தலைமை கழகத்தில் அங்கே வியாபாரம் நிறைய ஊராக போகிறோம். எங்கே எடப்பாடி எங்கே வராரு, எங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் பேப்பரை பார்த்து அதை ஊராக போய் பண்ணுறோம். இதுதான் என் தொழில். இப்போ உள்ள பொதுச் செயலாளர் எங்கெங்கெல்லாம் போறாருன்னு பேப்பர் பார்த்து முன்னாடியே தெரிஞ்சு பேப்பரு, பிரஸ்ஸுக்காரங்க, கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஐயா வராரு, அங்கே வியாபாரம் அங்குதுன்னுவாங்க. அதை வச்சு போவோம். ஆனால் இதுதான் வியாபாரம். அம்மா ரத்தத்தின் ரத்தம் அம்மா தலைவர் தான் பண்ணுவேன், மற்ற எதுவும் பண்ண மாட்டேன். அதிமுக சம்பந்தமா? ஆமா, அண்ணா எனக்கு கட்சிக்காரங்க உதவி பண்றாங்க. எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு போனா எனக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. 4 பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு திருமணம் நடத்திவிட்ட போதிலும் அவர்கள் தங்களை கவனிப்பதில்லை என்றும் அதிமுக கட்சி தலைவர்கள் படங்களை விற்றுதான் தங்களது பிழைப்பை நடத்தி வருவதாகவும் கனத்த குரலோடு தெரிவிக்கிறார் லலிதா. ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 75 நாட்களும் மருத்துவமனையிலேயே இருந்ததாகவும் அவர் இறந்த பிறகு உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்ததாகவும் கூறுகிறார். 75 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் இருந்தேன், அம்மா கூட. சொல்லுங்க. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அங்கே இருந்தாங்கல்ல அம்மா, 75 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் அம்மா கூட அங்கே சாமி தரிசனம் பண்ணி அங்கே தான் இருந்தேன். அம்மா செத்த பிறகு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அங்கேயே என் கையை அரைச்சி ஹாஸ்பிட்டலே எனக்கு கட்டுப்பட்டாங்க. மேடம், அவங்க ஜெயலலிதா அம்மா இறந்த போது நீங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் நான் கையை வெட்டி நானே கட் பண்ணிக்கினேன். ஏன் அப்படிலாம் பண்ணீங்க? அம்மா தலைவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்கள? தற்போதெல்லாம் அதிமுக கட்சி அலுவலகத்தின் அருகிலும் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டருகிலும் அல்லது பொதுக்கூட்டங்களிலும் தங்களது பொருட்களை விற்பனை செய்ய சிரமப்படுவதாகவும் இதனால் அதிமுக கட்சி கொடிகள் தலைவர்களது படங்களை விற்பதற்கு அனுமதி தருமாறும்
எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் அதிமுகவின் இந்த இரத்தத்தின் ரத்தங்கள்.